உங்களோட ஸ்பெர்மை டபுள் ஸ்ட்ராங் பண்ணுறதுக்கு 30 to 75 கிராம்ஸ் ஆஃப் வால்நட்ஸ் எடுத்துகிட்டு வரதுனால உங்களோட ஸ்பெர்ம் மோட்டிலிட்டி, ஸ்பெர்ம் மார்ஃபாலஜி அண்ட் ஸ்பெர்ம் வயபிலிட்டி சிக்னிஃபிகண்ட்டாக இம்ப்ரூவ் ஆகுது. உங்களோட சீமன் வால்யூம் கிட்டத்தட்ட 50% இம்ப்ரூவ் ஆகுது. உங்களோட கார்டிசால் லெவல்ஸ், அதாவது உங்களோட டெஸ்டோஸ்டெரோனை சப்ரஸ் பண்ணுற ஹார்மோனை கம்மி பண்ணிடுது. ஜேர்னல் ஆஃப் ரீப்ரொடக்டிவ் பயாலஜி 2014 ஒரு ஸ்டடியில் ஜிங்க் சிக்னிஃபிகண்ட்டாக உங்களோட ஸ்பெர்மோட மார்ஃபாலஜி, வயபிலிட்டி அண்ட் மொட்டிலிட்டியை அஃபெக்ட் பண்ணுன்றதை ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. பம்ப்கின் சீட்ஸை அப்படியே ட்ரையாக சாப்பிட்றதுனால சில பேருக்கு ப்ளோட்டிங் ஏற்படலாம். ஸோ ஒரு நாளைக்கு சேஃபாக 2 எக் யோக்கோட, அதாவது மஞ்சக்கரோட ஈஸியாக சாப்பிட முடியும். உங்களோட ஸ்பெர்ம் கவுண்ட் அண்ட் மொட்டிலிட்டி இம்ப்ரூவ் ஆகுதுன்னு சொல்லி இந்த டேட் எக்ஸ்ட்ராக்டில் உங்களோட ஸ்பெர்ம் மொட்டிலிட்டியை இம்ப்ரூவ் பண்ணுதுன்றதை கிளியராக மென்ஷன் பண்ணியிருக்காங்க. உங்களோட ஸ்பெர்மை டபுள் ஸ்ட்ராங் பண்ணுறதுக்கு இந்த 10 ஃபுட்ஸை உங்கள் டயட்டில் மறக்காமல் சேர்த்துட்டு வாங்க. அஸ்வகந்தா, ஒரு நாளைக்கு 600 மில்லிகிராம் ஆஃப் அஸ்வகந்தா டேப்லெட் இல்லாட்டி 5 கிராம்ஸ் ஆஃப் அஸ்வகந்தா ரூட் பவுடரை காலையில் எம்டி ஸ்டமக்கில் சாப்பிட்டுட்டு வந்தீங்கன்னா 90 டேஸ்க்குள்ளே உங்களோட ஸ்பெர்ம் மொட்டிலிட்டி கிட்டத்தட்ட 47% வரைக்கும் இம்ப்ரூவ் ஆகுது. உங்களோட சீமன் வால்யூம் கிட்டத்தட்ட 50% இம்ப்ரூவ் ஆகுது. அண்ட் உங்களோட ஸ்பெர்ம் கவுண்ட் 167% வரைக்கும் இம்ப்ரூவ் ஆகுதுன்னு சொல்லி ஜேர்னல் ஆஃப் எவிடன்ஸ் பேஸ்ட் காம்ப்ளிமெண்ட்ரி ஆல்டர்னேட்டிவ் மெடிசன் ஜேர்னலில் 2013 ஒரு ஸ்டடி ப்ரூவ் பண்ணியிருக்கு. இது எப்படி வேலை செய்யுதுன்னா, உங்களோட கார்டிசால் லெவல்ஸ், அதாவது உங்களோட டெஸ்டோஸ்டெரோனை சப்ரஸ் பண்ணுற ஹார்மோனை கம்மி பண்ணிடுது. எல்ஹெச் அண்ட் எஃப்எஸ்ஹெச் லெவல்ஸை இன்க்ரீஸ் பண்ணுது. அண்ட் உங்களோட லேடிக் செல் ஃபங்க்ஷனை இம்ப்ரூவ் பண்ணுது. ஸோ இதோட கேலரி கவுண்ட் பார்த்திங்கன்னா ஒரு நாளைக்கு ஒரு 18 கேலரி ஆகலாம். பெஸ்ட் ரிசல்ட்ஸ் வரதுக்கு காலையில் எம்டி ஸ்டமக்கில் வித் மில்கோடு எடுத்துக்கலாம், இல்லை ஒரு டேப்லெட் ஃபார்மாகவும் எடுத்துக்கலாம். என்ன காஷன் பண்ணோன்னா, கரெக்டான ஒரு சப்ளையர்கிட்ட பியூரான அஸ்வகந்தாவாக இருக்கான்றதை பார்த்து வாங்கி. வால்நட்ஸ், ஒரு நாளைக்கு 30 to 75 கிராம்ஸ் ஆஃப் வால்நட்ஸ் எடுத்துகிட்டு வரதுனால உங்களோட ஸ்பெர்ம் மோட்டிலிட்டி, ஸ்பெர்ம் மார்ஃபாலஜி அண்ட் ஸ்பெர்ம் வயபிலிட்டி சிக்னிஃபிகண்ட்டாக இம்ப்ரூவ் ஆகுது. இதில் நம்ம என்ன நோட் பண்ணோன்னா, இதில் அதிகமான லெவல்ஸ் ஆஃப் ஆல்ஃபா லினோலிக் ஆசிட் இருக்குது அண்ட் L-ஆர்ஜினின் இருக்குது. இது ரெண்டுமே ஸ்பெர்ம் மெம்பரேனோட ஃப்ளூயிடிட்டி அண்ட் ஃபங்க்ஷனை ப்ரொமோட் பண்ணுது. இதில் என்ன காஷன்னா, ஒரு 30 to 75 கிராம்ஸ் ஆஃப் வால்நட்டுக்கு ஒரு 200 to 500 கேலரிஸ் இருக்கலாம். ஸோ அதிகமாக சாப்பிட்றதுனால வெயிட் கெயின் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. அண்ட் சில பேருக்கு ஆக்னே வேர்சன் ஆகிறதுக்கும் சான்சஸ் இருக்குது. ஒரு நாளைக்கு 15 to 30 கிராம்ஸ் ஆஃப் பம்ப்கின் சீட்ஸில் அப்ராக்சிமேட்லி ஒரு 6 to 7 மில்லிகிராம் ஆஃப் ஜிங்க் இருக்குது. ஜேர்னல் ஆஃப் ரீப்ரொடக்டிவ் பயாலஜி 2014 ஒரு ஸ்டடியில் ஜிங்க் சிக்னிஃபிகண்ட்டாக உங்களோட ஸ்பெர்மோட மார்ஃபாலஜி, வயபிலிட்டி அண்ட் மொட்டிலிட்டியை அஃபெக்ட் பண்ணுன்றதை ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. ஸோ ஜிங்க் டெஃபிஷியன்சி இருக்கவங்க இந்த ஜிங்க் ரிஸ்டோர் பண்ணாங்கன்னா நார்மலான ஸ்பெர்மட்டோஜெனிசிஸ் அண்ட் நார்மலான ஸ்பெர்ம் ஃபங்க்ஷன் ரிஸ்டோர் ஆகிடும்ன்றதை அந்த ஜேர்னல்லையே சொல்லியிருக்காங்க. பம்ப்கின் சீட்ஸை அப்படியே ட்ரையாக சாப்பிட்றதுனால சில பேருக்கு ப்ளோட்டிங் ஏற்படலாம். அண்ட் இது அதிகமான லெவல் ஆக்சலேட் இருக்கிறதுனால கிட்னி ஸ்டோன்ஸ் ஆல்ரெடி இருக்கவங்க இதை கொஞ்சம் அவாய்ட் பண்ணிவிடுங்க. ஒரு நாளைக்கு ஒரு போமோகிரானட் இல்லாட்டி ஒரு ஃப்ரெஷ் போமோகிரானட் ஜூஸ் குடிச்சிட்டு வரனால உங்களோட ஸ்பெர்மில் இருக்க அப்நார்மாலிட்டிஸ் கிட்டத்தட்ட 48% வரைக்கும் கம்மியாகுது. போமோகிரானட்டில் அதிகமான லெவல் ஆஃப் பியூனிகா எலகன்ஸ்ன்ற ஆன்டி ஆக்சிடென்ட் இருக்குது. இது உங்களோட ஸ்பெர்மை டிஎன்ஏ லெவல் டேமேஜ்லேருந்து ப்ரிவெண்ட் பண்ணுது. இதனால தான் ஒரு அப்நார்மலான ஸ்பெர்மை ரெடியூஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. அதிகமான லெவல் போமோகிரானட் சாப்பிட்றதுனால உங்களோட பிபி கம்மியாகலாம். சில பேருக்கு பிபி மெடிகேஷன்ஸோட இந்த போமோகிரானட் இன்ட்ராக்ட் பண்ணலாம். அண்ட் அதிகமான ஃப்ரக்டோஸ் இருக்கிறதுனால டயபெட்டிக்ஸ் கொஞ்சம் கவனமாக இருக்கணும், போமோகிரானட் அதிகமாக சாப்பிடாமல். ஷிலஜித், இது எல்லாருமே கேள்விப்பட்டிருக்கீங்க. இதை கிங்ஸ் ரெசின் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு நாளைக்கு 250 மில்லிகிராம் நீங்கள் சாப்பிட்டு வரதுனால உங்களோட ஸ்பெர்ம் கவுண்ட் 60% வரைக்கும் இம்ப்ரூவ் ஆகுது. உங்களோட டெஸ்டோஸ்டெரான் லெவல்ஸ் கிட்டத்தட்ட 23% வரைக்கும் இம்ப்ரூவ் ஆகுது. அண்ட் உங்களோட ஸ்பெர்ம் மோட்டிலிட்டி கிட்டத்தட்ட 12% வரைக்கும் இம்ப்ரூவ் ஆகுது. இது எப்படி வேலை செய்யுதுன்னா, மைட்டோகாண்ட்ரியல் லெவலில் ஏடிபி ப்ரொடக்ஷன் இன்க்ரீஸ் பண்ணி எனர்ஜியை பூஸ்ட் பண்ணி விடுது. அண்ட் இதில் அதிகமான லெவல் ஆன்டி ஆக்சிடென்ட் இருக்கிறதுனால உங்களோட ஸ்பெர்ம் ஹெல்த்துக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. இதை நீங்கள் வார்ம் வாட்டர் இல்லை வார்ம் மில்கை டெய்லி மார்னிங் எம்டி ஸ்டமக்கில் எடுத்துகிட்டு வரதுனால உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இதுக்கு டிமாண்ட் அதிகமாக இருக்கிறதுனால ஃபேக்ஸ் ரொம்பவே அதிகமாக இருக்குது. ஸோ இதோட பியூரிட்டி லெவல்ஸை எந்த தேர்ட் பார்ட்டி மூலமாக டெஸ்ட் பண்ணியிருக்காங்களோ அவங்க மூலமாக ஷிலஜித் வாங்கலாம். இல்லாட்டி இல்லை ஹெவி மெட்டல் கண்டாமினேஷன் அதிகமாக இருக்குதுன்னு சொல்லி ஸ்டடீஸ் சொல்லுது. சன்ஃப்ளவர் சீட்ஸ், அமெரிக்கன் ஜேர்னல் ஆஃப் கிளினிக்கல் நியூட்ரிஷனில் ஒரு ஸ்டடியில்
செலீனியம் லெவல்ஸ், அதாவது செலீனியம் சப்ளிமெண்டேஷன் இம்ப்ரூவ்ஸ் உங்களோட ஸ்பெர்ம் குவாலிட்டி அண்ட் ரெடியூசஸ் ஆக்சிடேட்டிவ் டிஎன்ஏ டேமேஜ்ன்றதை ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த சன்ஃப்ளவர் சீட்ஸ், ஒரு டேபிள் ஸ்பூன் ஆஃப் சன்ஃப்ளவர் சீட்ஸ், அரௌண்ட் 30 கிராம்ஸ் ஆஃப் சன்ஃப்ளவர் சீட்ஸில் கிட்டத்தட்ட ஒரு 30 மைக்ரோகிராம் ஆஃப் செலீனியம் இருக்குது. ஸோ இந்த செலீனியம் குளூட்டத்தையான் பெராக்சிடேஸ்ன்ற என்சைமை ஆக்டிவேட் பண்ணி உங்களோட ஸ்பெர்மை டிஎன்ஏ ஃப்ராக்மெண்டேஷன்லேருந்து ப்ரிவெண்ட் பண்ணுது. இதனால் உங்களோட ஸ்பெர்மோட மார்ஃபாலஜி அண்ட் மொட்டிலிட்டி ரொம்பவே அதிகமாகுது. உங்களோட அப்நார்மல் ஸ்பெர்ம் லெவல்ஸும் கம்மியாயிட்டே வருது. இதுக்கு இன்னொரு சூப்பரான சோர்ஸ் என்னென்னா ஒரு எக் யோக். ஒரு எக் யோக்கில் 15 மைக்ரோகிராம்ஸ் ஆஃப் செலீனியம் கிடைக்குது. ஸோ ஒரு நாளைக்கு அட்லீஸ்ட் ஒரு 1 to 2 டேபிள் ஸ்பூன்ஸ், அதாவது 10 to 20 கிராம் ஆஃப் செலீனியம் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. அதிகமாக சாப்பிட வேணாம். அப்படி சாப்பிட்டிங்கன்னா ஹேர் லாஸ் வரும், ஏன்னா செலீனியம் டாக்ஸிசிட்டி மூலமாக. எக், ஸோ இந்த எக்கை மஞ்சக்கருவோட டெய்லி 2 சாப்பிட்டு வரதுனால அந்த எக் யோக்கில், அதாவது மஞ்சக்கருவில் இருக்க கோலின், வைட்டமின் இ, B12 அண்ட் செலீனியம் உங்களோட ஸ்பெர்மோட டிஎன்ஏ ஃப்ராக்மெண்டேஷனை கம்மி பண்ணி ஸ்பெர்ம் மெம்ப்ரேன் இன்டெகிரிட்டியை இம்ப்ரூவ் பண்ணுது அண்ட் ஸ்பெர்ம் மொட்டிலிட்டி அண்ட் மார்ஃபாலஜியை பெட்டர் ஆக்குது. இது மட்டும் இல்லாமல் அந்த பெனிட்ரேட்டிவ் ஆக்ஷன், அதாவது அக்ரோசோமல் இன்டெகிரிட்டின்னு சொல்லுவோம், அந்த ஸ்பெர்ம் எக்கை வந்து பெனிட்ரேட் பண்ணுறது, அதுவுமே இந்த எக்கில் இருக்க மஞ்சக்கரு மூலமாக அதிகப்படுத்துது. ஸோ சான்சஸ் ஆஃப் ஃபர்டிலைசேஷன் ரொம்பவே அதிகமாகுது. ஸோ ஒரு நாளைக்கு சேஃபாக 2 எக்கு யோக்கோட, அதாவது மஞ்சக்கரோட ஈஸியாக சாப்பிட முடியும். சஃபேத் முஸ்லி, ஒரு நாளைக்கு 3 to 5 கிராம்ஸ் சஃபேத் முஸ்லி பவுடரை மில்கில் கலந்து குடிச்சிட்டு வந்தீங்கன்னா உங்களோட லிபிடோ இம்ப்ரூவ் ஆகும் அண்ட் உங்களோட ஸ்பெர்ம் மொட்டிலிட்டி லெவல்ஸ் இம்ப்ரூவ் ஆகுதுன்னு சொல்லி நிறைய ஜேர்னல்ஸில் ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. இதை ஒரு 3 மாதம் வரைக்கும் நீங்கள் சேஃபாக எடுத்துகிட்டு வரலாம். அதுக்கப்புறம் ஒரு 1 மந்த் பிரேக் விட வேண்டியதாக இருக்கும். சில பேருக்கு அதிகமான லெவல் ஆண்ட்ரஜன்ஸ், அதாவது டெஸ்டோஸ்டெரான் இம்ப்ரூவ் ஆகிறதுனால ஆக்னே ப்ராப்ளம் வர்ஸாக சான்சஸ் இருக்குது. விமன் எடுத்துகிட்டு வரதுனால பிசிஓஎஸ் ப்ராப்ளம்ஸ் வரத்துக்கும் வாய்ப்பு அதிகமாக இருக்குது. சில டயபெட்டிக் பேஷண்ட்ஸ் எடுத்துகிட்டு வரதுனால சுகர் கம்மியாகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்கோங்க. பீட்ரூட் ஜூஸ், இது ஒரு நேச்சுரலான வயகரா தாங்க. ஒரு நாளைக்கு 100 to 150 ml ஆஃப் பீட்ரூட் ஜூஸ் குடிச்சிட்டு வரதுனால உங்களோட டெஸ்டிஸ்க்கு பிளட் அதிகமாகி நைட்ரிக் ஆக்சைடு லெவல்ஸ் இம்ப்ரூவ் ஆகிறதுனால உங்களோட எரெக்ஷன்ஸும் உங்களோட ஸ்பெர்ம் குவாலிட்டியும் இம்ப்ரூவ் ஆகுது. எரெக்ஷன்ஸ் இம்ப்ரூவ் ஆகிறதுனால உங்களோட லிபிடோவும் அதிகமாக இருக்குது. இல்லை நைட்ரிக் ஆக்சைடு அதிகமாக இருக்கிறதுனால வேசோ டைலட்டேஷன்ற ப்ராசஸ் மூலமாக உங்களோட டெஸ்டிஸ்க்கு அதிகமான லெவல்ஸ் ஆஃப் பிளட் போகுது. இதனால் உங்களோட ஸ்பெர்ம் ப்ரொடக்ஷன் ரொம்பவே பெட்டராகவும் இருக்குது அண்ட் ஸ்பெர்ம் ஃபங்க்ஷனும் ரொம்பவே இம்ப்ரூவ்டாக இருக்குது. இதோட பெஸ்ட் எஃபெக்ட்ஸ் வரத்துக்கு இதை குடித்து ஒரு 60 to 90 மினிட்ஸில் உங்களுக்கு ரொம்பவே தெரியும். அண்ட் ஸ்டோன் பேஷண்ட்ஸ் இதை கொஞ்சம் அவாய்ட் பண்ணிவிடுங்க, ஏன்னா இதில் அதிகமான லெவல் ஆக்சிலேட் இருக்கிறதுனால ஸ்டோன்ஸ் ப்ரொடியூஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. லாஸ்ட் பட் நாட் த லீஸ்ட், டேட்ஸ் அண்ட் மில்க். ஒரு நாளைக்கு 2 டேட்ஸை வார்ம் மில்கோடு சேர்த்து சாப்பிட்டு வரதுனால உங்களோட ஸ்பெர்ம் கவுண்ட் அண்ட் மொட்டிலிட்டி இம்ப்ரூவ் ஆகுதுன்னு சொல்லி இந்தியன் ஜேர்னல் ஆஃப் யூராலஜிலே ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. இந்த டேட் எக்ஸ்ட்ராக்டில் உங்களோட ஸ்பெர்ம் மொட்டிலிட்டியை இம்ப்ரூவ் பண்ணுதுன்றதை கிளியராக மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இந்த டேட்ஸில் இருக்க குளுக்கோஸ், ஜிங்க், பி காம்ப்ளெக்ஸ் அண்ட் மில்கில் இருக்க ட்ரிப்டோஃபேன் உங்களோட லிபிடோவையும் எனர்ஜி லெவல்ஸை இம்ப்ரூவ் பண்ணுது. இந்த மில்கில் இருக்க ட்ரிப்டோஃபேன் உங்களோட மூடை காம் பண்ணுது அண்ட் மெலட்டோனின் உங்களுக்கு அதிகமான லெவல்ஸ் ஆஃப் ரிக்கவரி அண்ட் பெட்டர் ஸ்லீப்பை கொடுக்குது. டேட்ஸில் இருக்க ஜிங்க் வந்து உங்களுக்கு டெஸ்டோஸ்டெரானை அதிகப்படுத்துறதுக்கு ஜிங்க் லெவல்ஸை அதிகப்படுத்தி ஹெல்ப் பண்ணுதுன்னு சொல்லி ஜேர்னல்ஸ் வந்து ப்ரூவ் பண்ணுது. ஒரு நாளைக்கு 2 to 3 டேட்ஸ் வார்ம் மில்கோடு சேர்ந்து நைட்டு தூங்கும்போது குடிச்சிட்டு வரதுனால இந்த எஃபெக்ட்ஸ்லாம் வருது. இதில் என்னென்ன ரெட் ஃப்ளாக்ஸ் இருக்குது? டேட்ஸ் வந்து ஹை கிளைசிமிக் இண்டெக்ஸ் ஃபுட்ஸ், அதனால் டயபெட்டிக்ஸ் கொஞ்சம் காஷனாக இதை யூஸ் பண்ண வேண்டியதாக இருக்கும். டெஸ்டோஸ்டெரானை அதிகப்படுத்தினால சில பேருக்கு ஆக்னே ப்ராப்ளம்ஸ் வேர்ஸ் ஆகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. இந்த மில்கில் இருக்க ட்ரிப்டோஃபேனும் இந்த டேட்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணுற சுகர் ஸ்பைக் அண்ட் கிராஷ்னால் சில பேருக்கு இதை சாப்பிட்ட உடனே ஒரு ஸ்லீப்பினஸ் வந்து ரொம்பவே டயர்டாக இருக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஸோ நான் சொன்ன 10 ஃபுட்டையும் டெய்லி எல்லா நாளும் சேர்க்கணுன்னு அவசியம் இல்லை. அது அட்லீஸ்ட் ரெகுலராக சைக்கிள் பண்ணி சாப்பிட்டுட்டு வரதுனால உங்களோட ஸ்பெர்ம் ஃபங்க்ஷன், மொட்டிலிட்டி, கவுண்ட் வந்து சிக்னிஃபிகண்ட் லெவலாக இம்ப்ரூவ் ஆகிட்டே இருக்கும். ஸோ ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு என்ன எஃபெக்ட்ஸ் வந்துன்றதை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள்.